எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுறேன். இது நாள் வரைக்கும் நீங்க இந்த சேனல சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கங்க. அப்பதான் நம்ம சேனல்ல போற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன்ல காமிக்குங்க. அது மட்டும் இல்லாம நம்ம சேனல பத்தினா அல்லது இந்த வீடியோவ பத்தின நிறை, குறை எதுவாயினும் கீழ கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. என்னையும் திருத்திக்கிறேன். மேற்கொண்டு உங்களுக்கு புடிச்ச மாரி நெறைய வீடியோஸும் நம்ம சேனல்ல வந்து வரப்போகுது அப்டின்னே சொல்லலாம். சரிங்களா? ஸோ வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு லைக்க போடுங்க. அதே மாரி இந்த வீடியோ புடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும், ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ள போலாம். இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கும்பராசி சதய நட்சத்திரத்துல பிறந்தவனுக்கு 2025ஆம் ஆண்டு நவம்பர் மாத ராசி பலன்களை பத்தி நம்ம தெளிவா பார்க்க போறோம். இந்த நவம்பர் மாதம் எப்படிப்பட்ட ஒரு தாக்கத்தை கொடுக்க போது, யார் மூலமாக என்ன பலன்கள் கிடைக்கும்ன்றத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் விஷயம், கும்பம் காலபுருஷனுக்கு லாபஸ்தானமா வருதுங்க. அவருடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சனி பகவான். சதயத்துடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகு பகவான். அதாவது ராசிநாதன் சொல்லப்படக்கூடியவர் ராசிக்கு 2ஆம் இடத்துல அமர்ந்து குருவினுடைய பார்வையில் இருக்காருங்க. நட்சத்திராதிபதினு சொல்லப்படுற ராகு ராசிக்குள்ள இருக்காருங்க. ஸோ இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து 10ஆம் இடத்தை பார்க்கறது சிறப்பு தான். வேலை உத்தியோகம் சார்ந்த அமைப்புகள்ல நல்லதொரு மாற்றங்கள், நல்லதொரு ஆதாயங்களை இந்த காலகட்டம் எதிர்பார்க்க முடியும் அப்படின்னே சொல்லலாம். குறிப்பாக உத்தியோக மாற்றம், இடமாற்றம் செய்யறதுக்கு ஒரு உகந்த ஒரு நேரம். சரிங்களா? 2வது 6ஆம் இடம் வலுக்குதுங்க. அப்போ படிச்சு முடிச்சுட்டு அல்லது வந்து பாத்தீங்கன்னா வேலை இழப்பு ஏற்பட்டவங்களுக்கு நீங்க ஏதாச்சும் மீண்டும் இன்னொரு வேலைக்காக முயற்சிகள் பண்ணிட்டு இருக்கீங்கன்னா, இந்த காலகட்டங்கள் அதற்கான ஒத்துழைப்பை கண்டிப்பாக கொடுக்கும். ட்ரை பண்ணுங்க. கண்டிப்பா கிளிக் ஆகும் இந்த காலகட்டத்துல. சரிங்களா? கொஞ்சம் ஹார்ட் ஒர்க் அப்படின்றது கண்டிப்பா தேவை. ஏன்னா 7 சனி நடந்துட்டு இருக்கு. எப்பவுமே 7 சனி நடக்கும்போது பாத்தீங்கன்னா, எந்த ஒரு செயல் எடுத்தாலும், எந்த ஒரு காரியம் செய்தாலும் அதுல ஒரு தடை, ஒரு தாமதம் அப்படின்றது கண்டிப்பாக இருந்துகிட்டே இருக்கும். டிலே அப்படின்றது கண்டிப்பா உண்டுங்க. சரிங்களா? எதையுமே எடுத்தெடுப்புல கிடைச்சிடாது. சரிங்களா? 2, 3 அட்டெம்ப்ட் ட்ரை பண்ணதுக்கு அப்புறம் தான் அந்த விஷயமானது கைக்கு வரும். அந்த மாரி தான் இப்பயும். 6ஆம் இடம் வலுக்குது. 6ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று அதன் பிறகு வக்ரம் பெறுகிறார். இந்த மாதத்துக்கு 2வது பகுதியை பொறுத்தவரைக்கும். சரிங்களா? அதே மாரி 2ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரம் பெற்ற அமைப்புல குருவினுடைய பார்வையில இருக்கிறது சிறப்பு. அப்போ குடும்ப வாழ்க்கையில சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். ஆனா மேஜரா இஷ்யூஸ் வந்து வராதுங்க. ஏன்னா குருவுக்கு அதாவது குரு சனியை தொடர்பு கொள்றார். சரிங்களா? அது மட்டும் இல்லாம ராசிக்கு 2ஆம் இடம் அப்படின்றது வாக்கு ஸ்தானத்தையும் குறிக்கும். அப்ப கொடுத்த வாக்கை காப்பாத்துவீங்க. சரிங்களா? அது மட்டும் இல்லாம வருமானம் கண்டிப்பாக அதிகரிக்கும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அதே மாதிரி வருமானம் எவ்வளவுதான் இருந்தாலும் விரயஸ்தானம், விரையாதிபதினு சொல்லப்படக்கூடிய சனி பகவான் 2ஆம் இடத்துல இருக்கார். விரயஸ்தானத்தை குரு பார்க்கிறார். அது கண்டிப்பாக குடும்ப உறவுகள், குடும்பம் சார்ந்த அமைப்புகளுக்காக, குடும்பம் சார்ந்த நபர்களுக்காக நீங்க வந்து பணத்தை செலவு செய்ய வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவீங்க. எவ்வளவுதான் சம்பாரிதான் இன்னொரு பக்கம் செலவுன்றது இந்த மாதம் வந்து இருந்துகிட்டே தான் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா விரயத்தானத்தை குரு பகவான் தொடர்பு கொள்றார். சுப செலவுகள், சுப விரயங்கள், சுப காரியங்கள் சார்ந்த விஷயங்கள் குடும்பத்துல நடக்கும். அதே மாதிரி பயணங்கள் அதிகரிக்கும் அப்படின்னே சொல்லலாம். வெளிநாடு, வெளிமாநிலம் சார்ந்த இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து பிழைக்க வைப்பதற்கான, அங்க வந்து வேலை உத்தியோகம் செய்ய வைப்பதற்கான சில முயற்சிகள் நீங்க எடுக்கிறீங்கன்னா, அது இப்போது கைகூடும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா இத்தகைய கிரகநிலைகள் இது போன்ற அமைப்புகளை செய்யும் சில பேருக்கு. சுய ஜாதகத்துல யாருக்கு 12ஆம் இடம் வலுவா இருந்து தசாப்தியிலும் வலுவா இருக்கின்ற சமயத்துல நிச்சயமாக அவங்க வெளிநாடு சம்பந்தப்பட்ட முயற்சிகள் எடுக்கும்போது வெற்றியை கொடுக்கும். அது மட்டும் இல்லாம தொழில் அமைப்புகளை பொறுத்த வரைக்கும் தொழில் ரீதியாக ஒரு சில போட்டிகள் சார்ந்த விஷயங்கள் வந்து விலகும். 7ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சூரியன் ராசிக்கு 9ஆம் இடத்துல நீசம் பெற்ற அமைப்புல இருக்காருங்க. பிளஸ் சுக்கரோட சேர்ந்து இருக்கு. என்ன இருந்தாலும் நீசம் நீசம் தான். அதன் பிறகுதான் நீசம் பங்கலாம். அப்ப இந்த காலகட்டம், அதாவது இந்த நவம்பர் மாதத்துடைய முதல் பகுதியை பொறுத்த வரைக்கும் திருமண வாழ்க்கையில கொஞ்சம் விட்டு கொடுத்து போகணும், கொஞ்சம் அனுசரிச்சு போகணும் அப்படின்னே சொல்லலாம். சரிங்களா? சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் வந்து போகும். 2வது பகுதியில் வந்து உங்களுக்கு சிறப்பா இருக்கும். ஆயினும் செவ்வாய் வந்து ராசியை தொடர்பு கொள்றதுனால, ராசியை தன்னுடைய 4ஆம் பார்வையால் பார்க்கறதுனால கொஞ்சம் கோவம் கொஞ்சம் டக்கு டக்குன்னு வரும். கொஞ்சம் முன்கோவம் கொஞ்சம் ஜாஸ்தியா வரும். சரிங்களா? அதை கொஞ்சம் நீங்க குறைச்சிக்கணும் அப்படின்னே சொல்லலாம். எல்லாருக்கிட்டையும் கொஞ்சம் சரி சரின்னு சொல்லிட்டு கொஞ்சம் அனுசரிச்சு போயிட்டீங்கன்னா நிச்சயமாக இந்த காலகட்டம் சிறப்பா இருக்கும். அதே போல 6ஆம் இடம் வலுக்கிறதுனால கடன் கேட்ட இடத்துல கடன் கிடைக்குங்க. அதே மாதிரி கடனும் நிறைய வாங்காதீங்க. ஒரு அளவோட வச்சுக்கோங்க. அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் வெற்றியை கொடுக்கும். ஆரோக்கியத்துல கொஞ்சம் நீங்க அக்கறை எடுத்து தான் ஆக்கணுங்க. சரிங்களா? ஏன்னா ராசிநாதன் 2ஆம் இடத்துல இருக்காருங்க. 6ஆம் சொல்லப்படக்கூடியவர் 6ஆம் இடத்துல குரு பகவான் அமர்ந்து இருக்கிறதுனால இந்த காலகட்டங்கள் கொஞ்சம் ஒரு 45 வயது நீங்க கிராஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னாவே வந்து பாத்தீங்கன்னா இந்த டயபெட்டிஸ் சம்பந்தப்பட்ட, சுகர் சம்பந்தப்பட்ட, கொழுப்பு சம்பந்தப்பட்ட, கொலஸ்ட்ரால் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் கொஞ்சம் வந்து போகும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் நீங்க தெளிவா ஃபோக்கஸ் பண்ணா சிறப்பா இருக்கும். அதே மாதிரி இந்த மாதம் குறிப்பா 2 நபர் ஆதாயங்கள் காத்துட்டு இருக்கு. அது யார் யாருன்னு சொல்லிட்டு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம்,
செவ்வாய் நல்லா இருக்காரு. 3க்கும் 10க்கும் ஆதிபத்தியம் பெற்ற செவ்வாய் வந்து 10ஆம் இடத்துல வலுத்து இருக்கிறதுனால இரத்த பந்தம் சார்ந்த உறவுகள், உடன் பிறந்தவர்களால் கண்டிப்பாக நல்லதொரு ஆதாயங்கள், முன்னேற்றங்கள் கண்டிப்பாக உண்டு. அதே மாதிரி வீடு, மனை, வாகனம் சார்ந்த முயற்சிகளும் இந்த காலகட்டம் வெற்றியை கொடுக்கும். 2வது சனி நல்லா இருக்காரு. சரிங்களா? உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வையுங்க. ஃபர்ஸ்ட் விஷயம். 2வது வேற்று மொழி, வேற்று மதம் சார்ந்த வேற்று மொழி பேசும் நபர்களால் நல்லதொரு ஆதாயங்களை இந்த காலகட்டங்கள் ஏற்படுத்தி கொடுக்க முடியும்னே சொல்லலாம். சரிங்களா? ஏன்னா சனி நல்லா இருக்கார், செவ்வாய் நல்லா இருக்கார். ஸோ இந்த 2 கிரகங்களுடைய காரகத்துவம் சார்ந்த வழியில உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் இந்த மாதம் கண்டிப்பாக நடக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அதை திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி, வணக்கம்.